கூடிய பாக்ஸா பாரிய வரல மார்க்கெட் பார்த்து நின்றுக்கிறாங்க. அங்கே போகிறேன். ஹலோ, ஒரு டைம் இருக்குதா, அந்த டைமுக்கு போகிறான். நான் உன்ன வீட்டில் நான் இதை விட்ட போகிறேண்ணா. போய் சீக்கிரம் வரான். இவங்க அனுப்பிச்சி விட்டு எங்கன்னா போகிறான். ஃபோனை போட்டு அங்கே போயிட்டு எங்கேயா போகிறான்? என்ன கேட்டான் உண்டு அப்பா? ஹலோ, ஒரு ஹாஃப் அன் ஹவரில் முடிஞ்சிடுவான். அரை மணி நேரத்தில் முடிச்சிடுவேன். இங்கே தானே இருக்கீங்க? கட் பண்ணிட்டு போட் பண்ணுறேன். போட்டுறேன். இல்லை நானே ஓடிக்கிறேன். தலையா அதான் வெடி புள்ளியே அது 40 வருது. எவ்வளோ வரும்? 15 பேரா? 5 நாள் 40. எத்தனை ஆச்சு பேசு? 400. ஆனால் கொய்யல 600 பீஸா வரும். இந்த மாதிரி போட வரும். 65 பீஸ் போடுறோம் பார். 600 தான் போடு. 600 பீஸ் 800 பீஸ் நம்மளே வர வச்சுலாம். நான் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. வீட்டில் தானே கம்ப்ளைண்ட் நம்மளுக்கு. எங்கேருந்து? உள்ளேருந்து. அப்போ ஆப்பா இவ்வளோ சின்னதாக போடுவேன். வீட்டு எடுத்து போறீங்களா பரிமீன்? அங்கேருந்து வீட்டிலேருந்து எல்லாம் தெரிஞ்சவங்களா உள்ள என்னப்பா இவ்வளோ பிடிச்சா போட்டுருக்கீங்கப்பா? இது பங்கு போடணுமா? அப்படிதான் போடணும். செகண்ட்
பத்திரி ஒன்று 10 ஓனர் ஒன்று 11 14 பேர் தான் சொல்கிறோம். அப்படி சொன்னதா கரெக்டாக வரும். இப்போ மீன் வச்சு தான் சின்ன தலைலாம் வெட்டிட்டு லாஸ்ட்டாக பெரிய தலை வெட்டி இதில் சின்ன வராது. அதில் இருக்கும் அந்த மீன் இருக்கும். 2 மீன் சின்ன இது பெரிய மீன்லையும் ஏன்னா உடல் இதாக எடுத்து வச்சிரு சரியா. அது அந்த மீன் தான் சொன்னேன். இன்னும் ஒரு பாறை இருக்கு. நாளைக்கு வந்தாலும் சரி, நாளைக்கு வந்தாலும் சரி. பாறை முடிஞ்சாலும் விட மாட்டீங்களா? எங்க மீன் உள்ளவருக்கே வழி இல்லை. போடுற உள்ள அதான் மீன் வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்டா உனக்கு க்ளீன் பண்ணி தரேன். அதான் 3 மீன் தான் வந்தது. அது அந்த மீன் அவங்களே எடுத்து போயிட்டாங்க. அதுவும் ஆளுங்க மீன். போய் 5 பேர் பிடிச்சிங்களா? ரெகுலராக சாப்பிடுவேன். எல்லாரும் மீனும் போய் சாப்பிடுவோம். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடுவாங்கல்ல. எல்லாம் தொடர்ந்து பாருதான் இருக்கும். மயில் குள்ள கதை வச்சுட்டு வரீங்க. போனாது மயில் அதெல்லாம் பெரிய இல்லைல்ல. அது ரேட்டு கொஞ்சம் கூட போகுது. அப்படியா? 200 ரூபா போகுது. அதனால அதெல்லாம் வெட்டுறது கிடையாது. அதோட இது விலை தானே போகுது. ஆமாம் விலை தான் போவோம். விலை போன காடு வச்சுதான். என்ன பாரு அந்த பாறையை விட்டு தான் தெரியும். இந்த பாறையை சூப்பர் உள்ளா உள்ளே வரான் கொஞ்சம் வெளியே வரான். சின்ன பருப்பா பங்கு பங்கு வரணும். அப்ப இங்க பாருண்ணா இங்கே பார்த்தோம். என்ன சிரிக்காம என்ன பண்ணுவோம்? ஆளை
காசத்தை கொடுக்குறாங்கடா உங்களுக்கு வீடாண்ட போனா அதை சாப்பிடுவேன் போட்டு கொஞ்சம் கலாய்கிறாரு வீடாண்ட அம்மாலாம் இருக்கிறாங்க என்ன பேச முடியுமா அவங்க வச்சுருக்கிறாங்க அம்மா இதுக்கு தான் தப்பிச்சா இல்லைன்னு வச்சுக்கிறான் ஈரத்தை தப்பி வந்துருப்பாங்க சாப்பிடுவேன் காலைல கிடைக்கிறது மாமா திடீர்னு நேரத்தில் கிளம்பியாது இல்லை காலையில் கத்தி பை எங்கே இருக்குதுன்னு தெரியல ஆனால் முதல்ல வந்து கேட்டது என்ன சாமி கும்பிடும்போது கத்தி பையை கோயிலில் வச்சுட்டு வந்தேன்னாரு. ரெண்டாவது செருப்பு இது நாய்க்கு பிஸ்கெட் வாங்கினா அங்கேயே வச்சுட்டு வந்தேன் கத்தி பையை அப்படின்னாரு. மூணாவது ஃபோனை போட்டு எங்கள் பையனை சொல்லி கத்தி வீட்டை வச்சுட்டு வந்தேன் எடுத்து வச்சு அப்படின்னு அப்பயே பார்த்தேன் இவர் வேலையை ஆமாட்டு போயிட்டு வரேன் டியூட்டிகள் கிளம்பிக்கிறாரு. பொதுவாக ஒரு வெட்டினா ஞாபகா பொதுவாகவே அவர் வெட்ட மாட்டேன்டாரு. திருப்பி 10 கிலோ இருக்கும். சிந்தா போடுறேன் போட மாட்டேன் போடுறா நிறைய விட 10 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவேன். அங்கே போனால் ஒரு 11 வீட்டுக்கு போய் ரெடியாக வச்சுருக்கா ஃபோன் பண்ணுறேன். எதுவுமே எடுக்கிறாங்களா 11 மணிக்கெலாம் நம்ம வண்டி ஏறிடலாம். ஆமாம் ஆட்டோ போய் யாரோ வாங்க பார்த்து பெரிய வண்டியாக போட்டு விட்டுரு ஷேர் பண்ணி போடலாம். மண்ணா வராது அரை மணி நேரம் வர மாட்டாரு. வேணாம் அதுக்கேற்ற மாதிரி வண்டி பிடி எதே வேலை செய்யலாம். இங்கேருந்துலாம் இப்போ எதுலேயுமே போக முடியாது. ஒன்லி ஒன்று கூட வச்சு எதுவுமே திரும்ப மாட்டேன். அப்படியே திரும்ப அங்கே கொடுத்துருவோம். உன்னோட ப்ராப்பர்ட்டி குடல் என்ன கேட்டுக்கிறேன். நீ பறிந்த பறிப்பே மாறி
200 கோடி தரம் பத்தியா தப்பா போச்சு